அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் வயதுக்கு வந்த பெண்களுக்கு நம்ம வீட்டில் எந்த மாதிரியான உணவுகள் கொடுக்கணும், அவங்கள அந்த நேரத்தில் நம்ம டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இந்த மாதிரி நேரத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு மனசு ரீதியாகவும் உடம்பு ரீதியாகவும் ரொம்ப நம்ம ஆதரவு கொடுக்கணும். உடல் ரீதியாக வரக்கூடிய மாற்றத்தை எப்படி சமாளிக்கணும், மாதவிலக்கு சுகாதாரம் அதை பற்றியும் நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து சொல்லி தரணும். மாதவிடாய் காலத்தில் நாப்கினை எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெளிவாக அவங்களுக்கு சொல்லி தரணும். எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்க நாப்கின்களை மாற்றணும்னோ, பிறப்பு உறுப்புகளை எப்படி சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தாய்மார்கள் நம்ம தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது மாதிரி உடல் ரீதியான மாற்றங்களையுமே நம்ம தான் அவங்களுக்கு சொல்லித்தரணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண மாற்றம்தான், உடலில் கழிவுகள் வெளியேறது போல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம தான் இதெல்லாம் சொல்லணும். இந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு அவங்களுக்கு பிற்காலத்தில் நம்ம அவங்க உடல் நலனை பராமரிக்க உதவுற வகையில் இருக்கிற மாதிரி உணவுகளை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். இந்த நேரத்தில் ஹார்மோன்கள் சுரக்கப்படுது. அதனால் அவங்களுக்கு கால்சியம், இரும்பு சத்துக்கள் அதிகமாக கொடுக்கும்போது ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் போன்ற ஹார்மோன்கள் சீராக வேலை செய்யும். சிகப்பு அரிசி கொடுக்கலாம், ஏன்னா அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, விட்டமின்கள் உள்ளது, ஜிங்க் மற்றும் நார்ச்சத்துக்களுமே அதிகமாக இருக்குது. பூப்படைந்த முதல் 3 நாட்கள் நம்ம என்ன தரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேப்பங்கொழுந்தும் மஞ்சளும் தான். இது ரெண்டையும் நம்ம அரைச்சி சிறிய நெல்லிக்காய் அளவுக்கு 3 நாள் நம்ம தரணும். அது ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறவும், தொற்றுகள் ஏற்படாமல் உடலை சுத்தப்படுத்தவும் இந்த உருண்டை மிகவும் உதவுது. இதனால் நம்ம 3 நாளைக்கு இதை நிச்சயமாக நம்ம கொடுக்கணும். இரும்பு சத்து, கால்சியம் சத்து, புரதச்சத்து இது 3மே நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இந்த டயத்தில் எள்ளு கொடுக்கலாம். முதல் 2 நாள் எள்ளு கொடுக்கலாம். எள்ளோட பனவெல்லத்தை சேர்த்து நம்ம தரும்போது இதில் இருக்கக்கூடிய ஜிங்க்கு, எள்ளோட நம்ம பனவெல்லத்தை சேர்த்து தரும்போது அதில் இருக்கக்கூடிய ஜிங்க்கு, இரும்பு சத்து, கால்சியம் இது எல்லாமே இரத்தப்போக்கை சீர் செய்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ஓவர் ப்ளீடிங் இருக்கும் இல்லையா சில குழந்தைங்களுக்கு, அதை சரி செய்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த பனவெல்லத்தை காய்ச்சி வறுத்த எள்ளோட உருண்டை செஞ்சு நம்ம கொடுக்கலாம். ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் கத்தாழை இருக்குல்ல, அதை நம்ம கொடுக்கலாம். கத்தாழையில் உள்ள ஜெல்லியை நல்லா கழுவிடணும். நல்லா கழுவுனதுக்கப்புறம் பனவெல்லத்தோடு சேர்த்து நம்ம மோர்பால் மாதிரி அடித்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி கொடுக்கறதுனால அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு உஷ்ணம் நல்லா குறைஞ்சிரும். இதை கொடுக்குறனால நல்லா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கற்றாழை எப்பயுமே மந்த்லி அவங்க பீரியட்ஸ் ஆகும்போதோ இல்லை உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்க குழந்தைங்களுக்கு மந்த்லி நம்ம கொடுக்குறதுமே ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் இந்த பீரியட்ஸ் டைமில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த நாப்கின்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க பார்த்திங்களா, அதனால் அவங்களுக்கு அந்த சிறுநீர் தொற்று நோய் ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதை சரி செய்கிறதுக்கு முள்ளங்கி, சொரக்காய், வெள்ளைப்பூசணி இதெல்லாம் அவங்க சாப்பிடணும். இது மூலமாக பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைப்படுதல் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து வாங்கி அதை நல்லா வெயிலில் காய போட்டு நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி அதில் நல்லா களி கிண்டி நல்லா நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க உடம்புக்கு ரொம்ப அந்த எலும்புகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். அந்த குழந்தைங்களுக்கு பிற்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே முட்டை கொடுக்கணும், நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கணும். அதுவுமே அவங்களுக்கு பிற்காலத்தில் அவங்க எலும்பு, அவங்க சத்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த டயத்தில் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற உணவு அவங்களுக்கு பிரசவம் ஆகிறப்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்சளவு ரொம்ப சத்தான உணவுகளையே இந்த வயதுக்கு 30 நாளைக்குள்ள கொடுங்க. அப்போ தான் நம்ம குழந்தைங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க.